அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிறாரு. அதுல இந்த 3 நல்ல விஷயம் சொன்னீங்களே, அது எப்படி இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு? ரிஷபராசிக்கு இந்த சனியானவர் பாருங்க லாபச்சனியா இருக்கார். லாபச்சனியா இருந்து ரிஷபராசியவும் பார்க்குறாரு. ரிஷபராசிக்கு 5ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அதே மாதிரி பாருங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ லாபச்சனியா இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து முதல் திருமணத்துல ரிஷபராசிக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையானது 5ஆம் வீட்டுல படுது. அப்ப 5ஆம் வீடு அப்படிங்கிறது கன்னி. இவங்களுக்கு ஏதாவது எதிரிகளுடைய பிரச்சனைகள் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்க பாலாம்பிகா. என்னங்க என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். அப்படி தாங்க இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிறாரு. சனி வக்ரமாகிறாரே, அப்படி என்ன அந்த வக்ரம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான அந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ரமாகிற இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையா 3 விஷயம் நல்லா பாசிட்டிவாக ஒரு ராசிக்கும் 12 ராசிக்கும் நடக்க போதான். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பரிகாரம், ஆன்மீகம் எல்லாமே. அது இல்லாமல் நான் அந்த சங்கரேஸ்வரி அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னா, மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து ஜாதகம் பார்க்குறாங்க. இதில் அங்கே கம்ப்யூட்டர் கிடையாது, கையிலே எழுதி உங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க. அதுவும் பரிகாரம் சொல்லுவாங்க. என்னென்ன கோவிலுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நியூமராலஜி பார்க்குறாங்க. அது இல்லாமல் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க, அதாவது மலர் மருத்துவம், அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த உங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் கட்டத்தை பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன நடக்கிறதுக்கான வழிகளும் பரிகாரத்தோட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவை கடந்து பாசிட்டிவுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு இப்படி ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. என்ன பதிவு அப்படின்னா அதுதாங்க ஜூலை 27 சனி வக்ரம் ஆகிறாராம். அந்த சனி வக்ரம் அப்போது 3 நல்ல விஷயங்கள் நடக்க போதான். பார்ப்போமா 12 ராசிக்கு என்னதான் அப்படி 3 நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அவங்களே கேட்போமா. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் கேட்குறேன், நீங்களும் கேட்டீங்க, ஒன்னா கேட்டோம். அதனால ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம்தான். ஒன்னா பேசுறோம், ஒன்னா கேட்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பா நீங்க முதல்ல அறிமுகம் பண்ணுங்க. நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. சங்கரேஸ்வரி அம்மாவை போய் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேக்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கையில வச்சிருக்கீங்கன்றத சொல்லுங்க. ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிட முறை, அது வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் வாஸ்து. முக்கியமாக வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்குள்ள சூழ்நிலையில் வந்து முறையான ஒரு இடம் வாங்குறப்பையோ வீடு கட்டுறப்பையோ வாஸ்துப்படி கட்டினால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, வீடு வந்து தவறாக கட்டிக்கிட்டீங்க, அதை எப்படி சரி பண்ணி சரியான முறைக்காக பார்க்குறது அப்படின்னா அதுக்கு வாஸ்துப்படி வந்து இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரங்களில் பாருங்க நம்மளுடைய அப்பா அம்மா வச்ச பேரை வந்து நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய ராசிப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது. நியூமராலஜி படி எண்கணிதம் எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ அந்த பேரில் சிறிதளவு கரெக்ஷன் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதும் பாருங்க நியூமராலஜி ராஜநிலைப்படி வந்து அந்த பெயர் மாற்றமும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட். அடுத்து பாருங்களேன், ஃபோன் நம்பர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. எங்கே வேணாலும் நம்பர் இருக்குது. நம்மளே பாருங்க ஒரு நம்பர்ல தான் பிறந்திருப்போம் தேதியில வந்து. இப்போ ஃபோன் நம்பர் மூலமாக
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வாங்கினோட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபோன் நம்பர் வந்த விட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போவாங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், சிலிண்டரு எல்லாத்துக்கும் பாருங்க ஃபோன் நம்பர் தான். அப்போ அந்த ஃபோன் நம்பர் மூலமாக எப்படி உங்களுடைய வங்கியோட வரவு செலவு கணக்கை உயர்த்துறது, உங்க வாழ்க்கையில எப்படி சுபபரியங்களா செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதும் பாருங்க உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் நம்பரும் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க வாகன நம்பர், வண்டி நம்பர், உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வந்து, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் நம்பர் எல்லாமே ஏடிஎம் நம்பரும் மாத்தி தருவாங்க. கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க. ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க. எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சங்கரேஸ்வரி அம்மா. அழகா வீடியோல இருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குடிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிம்மா, இப்போ வந்து நம்ம அதாவது என்னன்னா ஜூலை 27 சனி வக்ரமாகிறார். அந்த சனி வக்ரத்துல ஏதோ ஒரு 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. என்னதான் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம பார்க்கலாம். அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிறாரு. அதுல இந்த 3 நல்ல விஷயம் சொன்னீங்களே, அது எப்படி இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு? ரிஷபராசிக்கு இந்த சனியானவர் பாருங்க லாபச்சனியா இருக்கார். லாபச்சனியா இருந்து ரிஷபராசியவும் பார்க்குறாரு. ரிஷபராசிக்கு 5ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அதே நேரத்தில் பாருங்க ரிஷபராசிக்கு 8ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஆனால் சனி இருக்கிறது லாபஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ லாபஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் லாபத்தை கொடுக்கணும், ஒரு பண வரவா கொடுக்கணும், அந்த அமைப்பு தான். அப்போ இவர் வந்து பாருங்க சனி வந்து வக்கரத்தில் வரை இயங்குறாரு. அப்போ ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறப்ப வந்து நன்மையை அதிகமாக செய்யக்கூடிய அமைப்புல தான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து வக்கரச்சனி காலங்கள் இருக்குது. இப்போ ஜூலை 27 இவங்களுக்கு. ஆனால் ராசியை பார்க்கறதுனால நிறைய வந்து உடலில் வந்து ரொம்ப டயர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அன்னைக்கு காலையில் எழுந்துச்சு ஒரு வேலையை பார்க்கணும் நினச்சா செய்ய முடியாது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போ அந்த நேரங்களில் ஒரு ஆள் இவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கணும், அப்பதான் செயல்படவே முடியும். அதே மாதிரி பாருங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ லாபச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து முதல் திருமணத்தில் ரிஷபராசி ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. அந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வந்து 2வது திருமணத்துக்கு உடனடியாக முடிச்சு வைக்கக்கூடிய தன்மை வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. அப்போ வந்து இவங்க வந்து ரிஷபராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிதான் திருமணங்கள் 2வது திருமணங்கள் நடைபெறும். அது வந்து ஜூலை 27 வந்து ஒரு முடிவாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வந்து முதல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னது? அது நல்லது நடக்கிற விஷயம். ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பகவானுடைய பார்வையானது 5ஆம் வீட்டுல படுது. அப்ப 5ஆம் வீடு அப்படிங்கிறது கன்னி. கன்னி ராசி மேல சனி பகவானுடைய பார்வை படுறதுனால, ஏன்னா ரிஷபராசிக்கும் சனி பகவான் நட்பு தான், அதே மாதிரி கன்னி ராசிக்கும் நட்பு ஸ்தானத்துல உள்ளவர் தான். அப்ப ரிஷபராசிக்காரங்களுடைய வீட்டுல வந்து குடும்பங்கள்ல வந்து பங்காளி சண்டைகள், பாரம்பரியமா ஒரு சொத்துக்களை வந்து பராமரிச்சு வந்திருப்பாங்க. அந்த சொத்துக்கள் வந்து இப்ப வந்து யாரும் பராமரிக்க முடியாம ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு இருக்கும். அதுல வந்து பாருங்க யாரையும் பராமரிக்க விடவும் மாட்டாங்க பங்காளிகள். ஒரு பிரச்சனைகள் ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு 10 வருஷம் ஒரு 30 வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைக்கு முதல்ல வந்து ஒரு முடிவு கட்டுவார். இந்த சனி வந்து வக்கரமானவனே பாருங்க சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அந்த சொத்தே எது வராதுன்னு நினைச்சாங்களோ நமக்கு அது என்னைக்கு வந்து கை கொடுக்க போகுது, அது அவ்வளவுதான் நினைச்ச விஷயம் மறந்துடுவோம். ஏன்னா அங்க தாத்தா பூட்டையெல்லாம் இருந்து வாங்கி வச்சு பராமரிச்ச சொத்து நமக்கு வருமா வரதான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத அளவுல அந்த சொத்துல உள்ள பிரச்சனைகள் சரியாகி இவங்க கைக்கு வரக்கூடிய அளவுல தான் சனியோட வக்கர காலங்கள் இருக்குது. பெரிய மிராக்கிள் நடக்கும். ஆமா நடக்கும். சனி பகவான் சாதாரணப்பட்டவரா? ஆமா, அவர் எவ்வளவு பெரிய கர்மகாரகர்னு சொல்லி அவர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா இருப்பாங்க. அதே மாதிரி சனி காலத்துல ஒருத்தருக்கு ஒரு சொத்து கொடுத்தாருன்னா அதோடைய 5 தலைமுறைக்கு வந்து வரும். அப்படியா? ஆமா. மற்ற திசை காலங்கள்ல கூட ஒரு சொத்து வாங்கினா அது வந்து அடுத்த தலைமுறைக்கு வரதே கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு அப்படிதான் நிறைய நம்மளே பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சனி திசையிலயோ 7.5 சனிலையோ சென்ம சனிலையோ ஒரு சொத்துக்கள் இவங்க வந்து வந்துச்சுன்னா சொத்து வந்து இவங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு ஒரு காப்பாற்றக்கூடிய அமைப்பா இருக்கும்.
அப்படியே இருக்கும் எனக்கு பத்திரமா. தெரிஞ்சு பார்த்துக்கோங்க 9 தலைமுறைக்கு ஒரே சொத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்பா பராமரிச்சுட்டே இருக்காங்க. பெரிய விஷயம். அப்பெல்லாம் பத்திரமே கிடையாது, அப்படி உள்ள காலத்துல சொத்து வாங்கியிருக்காங்க 9 தலைமுறைக்கு. இப்ப பாருங்க அப்படியே பராமரிச்சுட்டே வராங்க. அந்த அளவுக்கு வந்து அப்ப சனி பகவான் கொடுக்கக்கூடிய சொத்து அப்படித்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஓ, இந்த 3வது அதிசயம் என்ன? 3வது அரிசி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆ. சனி பகவானுக்கு வந்து அதாவது ரிஷபராசிக்காரர் 8ஆம் இடத்தை வந்து பார்க்குறார். ம். அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம். ம். அதே நேரத்தில் வந்து 8ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 3ஆம் வீட்டில் உச்சபலத்தோடு இருந்து சனியோட பார்வைப்படுது. ம். அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு ம். ஏதாவது எதிரிகளுடைய பிரச்சனைகள் ம். இருக்கும். ம். ஒன்று வந்து தந்தை வழி உறவுகளால் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து தந்தை வழி உறவுகள் மூலமாக ஏதாவது அசிங்கம் அவமானப்பட்டிருப்பாங்க. எதுக்கு நம்ம இப்படி அனுபவிக்கிற விஷயமே தெரியாமல் வந்திருப்பாங்கல்ல, அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் முதல்ல ஒரு முடிவுக்கு வரும். முடிவுக்கு வந்து அதுலேருந்து அப்பாடா நமக்கு நிம்மதி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம் தான் இந்த சனி வக்கர காலங்கள். அவங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்க. இவங்களுக்குள்ள பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய அதாவது வந்து கால்நடைகள் பராமரிப்பாங்கல்ல, ஆமா வச்சிருப்பாங்கல்ல, பசுமாடு வச்சிருக்கிறவங்க ஏன்னா ஒரு ஆடு வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பசுமாடு வச்சிருக்க வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணும். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாழைப்பழமா வாங்கி தரணும். செவ்வாழைப்பழமா வாங்கி கொடுத்தாங்கன்னா வாரத்துல ஒரு நாள் வியாழக்கிழமை வந்து வாங்கி கொடுத்தே வந்தாங்க அப்படின்னா இந்த சனி வக்கரத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து சரியாகி முழுவதுமே இப்போ நம்ம சொல்றது 3 விஷயம் சொல்லியிருக்கோம், ஆனா அந்த சனி வக்கர காலம் முழுவதுமே நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வெரி குட், வெரி குட். நன்றி, நன்றி. எல்லாம் அருமையான பதிவுங்க. இந்த ரிஷப ராசிக்கு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நாங்கள்லாம் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க பரிகாரம் அப்படின்றதே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.